Recording in progress. Good evening, everyone. So, இன்னைக்கு ஃப்ரீ வெபினார் வந்து சைக்கோதெரபி ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம கனெக்ட் பண்றோம். இந்த சைக்கோதெரபி ட்ரீட்மெண்ட் எப்படி வந்து ஹெல்த் இஷ்யூஸை ஓவர் கம் பண்ணுதுங்கிறத ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 1 இயரா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அதுல வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ஃபியூ டேஸ் முன்னாடி 5 டேஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நிறைய பீப்புளுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இந்த குரூப்ல. அந்த 5 டேஸ்ல வந்து நிறைய டெக்னிக் அவங்க லேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது தனிப்பட்ட முறையில அவங்களுக்குள்ள மனசுல இருக்கிறத பேசினாதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது. நிறைய பேர் அது சொன்னாங்க. சோ எனக்கு மனசுக்குள்ள இருக்கிறத நான் பேசினா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால நான் வந்து உங்களுக்கு தனியா செஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னா இதோட அவேர்னஸ் கொடுக்கணும். என்ன அவேர்னஸ்? இப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது ஒரு பெயின், ஒரு அப்டாமினல் பெயின், இல்ல பேக் பெயின், நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், இல்ல ஹெட் ஏக் மாதிரி ஏதாவது ஒரு பெயின், நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது ஏதாவது நோயா மாறிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அதுக்கான ஒரு மெடிசனை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சைக்கோதெரபி ட்ரீட்மெண்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, இதையுமே மனசு மூலியமா நம்ம வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்றோம். சோ இங்க இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இது புதுமையா இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு சாட்ல சொல்லுங்க. இன்னொன்னு, ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஃப்ரீயா இருங்க. நீங்க எதையா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம். ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ நீங்க பேசலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இத பத்தின எதிரான கருத்து இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது புதுசு இல்லையா? சோ உங்களுக்கு வந்து இது எப்படி உண்மையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க வந்து ஓப்பனா ஷேர் பண்ணலாம். இந்த 1 ஹவருமே என்ன நடக்க போகுது அப்படின்னா, இட்ஸ் ஆல் அவேர்னஸ். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 1 ஹவருமே ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட என்ன மனசுல இருக்குன்றத நீங்க ஷேர் பண்ணணும். இந்த சைக்கோதெரபிங்கிறது எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு பலனுடையதா இருக்குதுங்கிறத நீங்க நம்புறீங்களா அப்படிங்கறதையும் நீங்க எனக்கு ஷேர் பண்ணும். இதெல்லாம் முடியும் போது, அதாவது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், யூ கேன் ஆல்சோ ஆன் யுவர் வீடியோ. ஏன்னா நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா இன்னுமே மோர் இன்ட்ராக்டிவா இருக்கும். இங்க ஒண்ணும் கிடையாது. இங்க என்ன பண்ண போறோம்னா, என்னோட ரிசர்ச்ல நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ரிசர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன உருவாக்கியிருக்கேன், அது மூலமா மக்களுக்கு எப்படி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இப்ப ரைட் நவ் அது ஏன் வந்து ஹெல்த்தை டச் பண்ணிருக்கு, இதை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ நீங்க வீடியோஸ் ஆன் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா கேஷுவலா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நினைச்சிட்டு உங்களுக்கு மனசுல தோன்றது எல்லாத்தையும் பேசி உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்குதான்றத மட்டும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுனால ஹெல்த் ப்ராப்ளம் மாறுதுமா? உங்க பேரு சொல்லுங்க. உங்க பேரு? சின்னசாமி. சின்னசாமி, சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ் கேட்கல, ஒரே வாய்ஸ், உங்க வாய்ஸ் கொஞ்சம் டவுனா இருக்கு. சரி, மத்தியானம் ஒரு நேரம் சாப்பிட்டுதான் நல்லா இருக்குங்க. மிச்சம் இருக்குது. ஒரே ஒரு செகண்ட் நான் மட்டும் கொஞ்சம் சுடுது நியூஸ். மேடம், இந்த ப்ரோக்ராம் பார்த்தனால நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சரியா இருக்குமா? சொல்லுங்க சின்னசாமி. மேம், இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஹெல்த் ப்ராப்ளம் நல்லா பயனுள்ளதா இருக்கு. இப்ப சொல்லுங்க. நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா பயனுள்ள ப்ரோக்ராம் மாதிரி தான் தெரியும். சொல்றது கேக்குது, நீங்க சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் டைம் எப்ப மேம் போடுவீங்க? ஓகே, நீங்க ஏதோ சொல்ல ஆசைப்படுறீங்க, எனக்கு கேட்கலையா இல்ல வந்து ஏதோ பிரேக் ஆகுதான்னு? இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம எதுக்காக பார்த்தோம்னா நம்ம மன அழுத்தம் கொஞ்சம் குறையிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங் வரும். ரெண்டாவது, நம்ம மன கஷ்டங்கள்லாம் விட்டு கொஞ்சம் ஒதுங்குற மாதிரி இருக்கும்.
நம்ம கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா பேசிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த என்ன பண்றீங்க நீங்க சின்னசாமி? நாங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும், பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் ஜாப், கேரளா பாலக்காடுல. உன் போன் எங்க இருக்கு? நீங்க கேரளா பாலக்காட்டுல இருந்து பேசுறீங்க. உங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே ஓகே சின்னசாமி. உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல மேம், உடற்சார்ந்த பிரச்சனை இல்லை. அடிக்கிற மனசு கொஞ்சம் சங்கடமா, கொஞ்சம் ஒர்க் ஆயிட்டு வந்து கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் இல்லாம கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. ம் 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 ஓகே. உங்களுக்கு வந்து மன அழுத்தம் மட்டும்தான் இருக்குன்ற ஃபீல் பண்ணீங்க, உடல் சார்ந்த எந்த பிரச்சனையும் அதிகமா ஃபீல் பண்ணல. இல்லைங்க மேம். ஓகே. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி அந்த மாதிரி நடந்திருக்குங்களா? இல்லைங்க மேம், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்ல. வயிறு சார்ந்த இல்லைங்க பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா? இல்லைங்க மேம். ஓகே. சோ இப்ப இந்த மன அழுத்தம் எதனாலன்னு நினைக்கிறீங்க சின்னசாமி? நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், ரொம்ப வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்த டயத்துல கொஞ்சம் வேலை டென்ஷன் பளு ஆகுது. அதிகமா இருக்குன்றத ஃபீல் பண்றீங்களா? ஆகும். ஓகே. சோ என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் +2 மேம். ஸ்கூலிங் முடிச்சிருக்கீங்களா? +2 மேம், +2. ஓகே. சோ இப்ப வந்து உங்களோட ஜாப் நேச்சர் என்னவா இருக்கும்? மேம் எலக்ட்ரிக்கல் மேம், எலக்ட்ரிக்கல் ம் 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 ஓகே. சோ எலக்ட்ரிக்கல் நீங்க இன்ஜினியர். வந்து என்ன சொல்றீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட்லயா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். ஓகே சூப்பர். சோ நீங்க இவ்ளோ தூரம் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா, நீங்க இதைய சொல்றதுக்கு காரணம் என்ன? மன அழுத்தத்துல இருந்து வெளியில வரணுங்கிறது உங்களோட போக்கஸா இருக்கா? ஆமாம் மேம், அப்படித்தான். ஏன்டா நம்மளுக்கு ஒரு ஓகே. சோ அந்த இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு, வேலை பளு மட்டும்தான், கரெக்டா? வேலைக்குள்ள மட்டும்தான். ஆமாம். சூப்பர் சின்னசாமி. சோ நீங்க வந்து இந்த வேலை பளுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கேக்குறீங்க. ஆமாம் மேம். இல்லை மேம், நம்ம ஓகே. இப்போ ஒரு வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. வேலை பார்க்குறோன்னே நம்மளுக்கு எதையும் பார்க்குறோம், ஒவ்வொரு நாளைக்கு வந்து வேலை சிம்பிளா இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு அந்த வேலை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா இருக்கும். அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மன சங்கடமா நம்ம ரூம்ல வந்து ஓகே. கொஞ்சம் சோ தூங்கிடலாம். சின்னசாமி உங்கள்ட்ட நான் இப்ப மியூட் பண்றேன். இப்ப வந்து என்னன்னா, இப்போ சின்னசாமி என்ன கேக்குறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு மன அழுத்தத்துல இருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அவரோட வேலைப்பளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுதான். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சின்னசாமி. இது ஏன் வந்து அந்த மன அழுத்தம் உருவாகுது, அதுல இருந்து எப்படி வெளியில வரணுங்கிறது கம்ப்ளீட்டா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இந்த இந்த செஷன்ல. இப்ப நான் எல்லாத்தையும் கேக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ ரைட் நவ உங்களுக்கு இருக்கு? அந்த ஹெல்த் இஷ்யூஸ ஜஸ்ட் சேட்ல ரொம்ப வேகமா நீங்க சொல்லுங்க. இது எவ்வளவு நாளா இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் மன அழுத்தம், பதற்றம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் அத பத்தி நீங்க சொல்லுங்க. அதையும் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உடல் சார்ந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாலே அதுக்கு காரணம் அதுக்கான தேடுதல் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உடனே அதுக்கான மருத்துவம், அதுக்கான மருந்துக்கு தான் நம்ம போவோம். இது வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே உங்க மனசுக்குள்ளேயே இருக்கு. உங்களோட மூளை மூலமா உங்களுக்கான பாசிட்டிவான கெமிக்கலை கொண்டு வந்து நீங்க உடல் நோயை சரி பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு சின்ன புதுவிதமான கான்செப்ட் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த செஷன் முடியும் போது இந்த அவேர்னஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத தாண்டி அந்த நம்பிக்கை அதிகமாகும். ஓகேங்களா? சோ இப்ப உங்களோட ப்ராப்ளத்தை மாத்திரம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட பேசலாம். ஆனா எனக்கு என்னன்னா, மன அழுத்தம், பதற்றம் இருக்குன்னா அது நீங்க சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஹெல்த் ப்ராப்ளத்தை சொல்லுங்க. நானே அதுக்கான மனசு சார்ந்த காரணி என்னவா இருக்கும்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரீயா இருங்க, ஜாலியா இருங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை எனக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் இருந்து செய்யாம இருக்கிறான். குறைக்க செய்யறத புரியல சொல்றது. புரியுது. எல்லாம் இருந்து அதை குறைக்க செய்யறான். நான் இல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தாழ்ச்சி. நீங்க இங்க பேசுறதா நினைச்சு பேசுறீங்களா, இல்ல உங்க வீட்டுக்குள்ள ஏதோ பேசுறது வெளியில வருதான்னு தெரியல. உங்க பேர் சொல்லிட்டு நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்ளம் சொல்லுங்க. சொல்லுங்க.
ஓகே, சோ இப்போ வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது உடல் சார்ந்த நோய்களுக்கு மனதின் மூலமா ஒரு சொல்யூஷன் இருக்குன்ற அந்த நம்பிக்கை மட்டும் தான் அதிகப்படுத்த போறோம். இது யாரு உண்மைன்னு நினைக்கிறீங்க? நீங்க சும்மா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பாவே வந்து நோய்கள் அப்படிங்கறத மனசு மூலமா சரி பண்ண முடியும் அப்படிங்கறது. ஓகே, மெசேஜ்ல இருக்கிறத மட்டும் நான் ஷேர் பண்றேன். இப்ப யார் அனுப்பிச்சிருக்காங்கன்றது. ஓகே, இப்ப வந்து முருகேஷன் வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் சதீஷ் வந்து பயம், பதற்றம் இருக்கு அப்படிங்கிறாரு. உமா வந்து கை கால் ஒரு பாதை எரிச்சல் அந்த மாதிரி. ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் பேருக்கு. மணிகண்டனும் டயபிட்டிஸ் ப்ராப்ளம். சிலர் வந்து மெடிகேஷன் இருந்தாலுமே வந்து இன்னும் சுகர் லெவல் ரெடியூஸ் ஆகல அப்படிங்கறத சொல்றாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்றது சொல்றாங்க. பசி இல்லாம இருக்கிறது, டயர்ட் ஆகிறது, பேக் பெயின், நெக் பெயின் அந்த மாதிரி. ஹேர் லாஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ ஆங்ஸைட்டி ரிலேட்டட்ல. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து டயபெட்டிஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க, பேக் பெயின், நெக் பெயின் பத்தி சொல்லியிருக்கீங்க, சிலர் ஹைப்பர் டென்ஷன் பத்தி சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சிலர் வந்து இந்த ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், சிலர் ஃபியர் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஒருத்தர் என்னன்னா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. டயபெட்டிஸ் இருக்கு, ஆனா வந்து ஈவன் இஃப் ஹி இஸ் டேக்கிங் மெடிசன் ஃபார் பாஸ்ட் 6 months அதனாலயும் எதுவும் ரெடியூஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப ஏன் மெடிசன் எடுத்தும் ரெடியூஸ் ஆகலங்கிறதுக்கு நம்ம அப்புறம் போவோம். அதுக்கு முன்னாடி இப்ப டயபெட்டிஸ் ஏன் வருதுங்கிறத நான் சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இப்போ நம்ம வளர்ந்து வரோம் இல்லைங்களா, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்து வருவோம். அப்போ எல்லா சூழ்நிலும் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி, மனசு கஷ்டம்னா என்னன்னா நம்ம எதிர்பார்த்திருந்திருப்போம் அது நடக்காம இருந்துக்கலாம். எனக்கு ஒரு கிளையண்ட் ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்க காலையில ஸ்கூலுக்கு போகும்போது 6th படிச்சுட்டு இருந்திருக்காரு. காலையில ஸ்கூல் போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நம்மளோட மாமா ஊருக்கு போறோம். மாமா ஊருன்னா அது எங்கன்னா அது ரொம்ப அவருக்கு ஃபேவரட்டான ஊரு, அதாவது அவரோட பாட்டி ஊரு. சோ அதனால அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, பயங்கர சந்தோஷமா அந்த நாள் முழுக்கவே அவரோட ஸ்கூல்ல வந்து அதை பத்தியே பேசிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து அவங்க டீச்சர்ட்டி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் நான் போயிட்டு எங்க அம்மா வந்து என்னைய எங்க பாட்டி ஊருக்கு கூட்டு போறாங்க, அதுல மாமாங்கிறவர் ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால மாமா ஊருக்கு போறோம் அப்படிங்கறத நிறைய சொல்லியிருக்காரு. பசங்கள்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே அந்த நாள் முழுக்க அதை தான் சொல்லியிருக்காரு. ஈவினிங் வந்தவொடனே என்னாச்சு அப்படின்னா அந்த பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அதுவும் ரொம்ப ஈஸியா. அவங்க அம்மா வந்து அதை கன்சிடரே பண்ணல. அவங்க அம்மா வேற ஏதோ ஒரு ஒர்க்ல பிஸியா இருந்துட்டாங்க. இவர்கிட்ட அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் கூட பண்ணல. நீ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம நெக்ஸ்ட் வீக் போவோம், இந்த மாதிரி எதுவுமே சொல்ல, அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய பாதிப்பா மாறிடுச்சு. சோ அதுல வந்து அவருக்கு அந்த அந்த மாதிரி எப்ப சூழல்கள் வந்தாலும் இது அதனால ஒரு சின்ன சின்ன கவலைகள் வந்து அதிகமாயிட்டே இருந்திருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பயம் இல்ல, இங்க வந்து பதற்றம் கிடையாது, இது பேர் தான் கவலை. ஓகேங்களா? பதற்றம்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து நம்ம ஒண்ணு நடந்திருக்கும், அது நம்மளை காயப்படுத்தும், திரும்ப அது நடந்துருமோ அப்படிங்கும் போது ஒரு பதற்றம் வரும். காயப்படுத்துறதுங்க என்னன்னா ஒரு பிசிக்கலாவோ இல்ல வந்து மென்டலாவோ நம்மளே டைரக்டா டார்ச்சர் பண்ணும்போது, மென்டலாவோ பிசிக்கலாவோ நீங்க டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்கன்னா மறுபடியும் அது நடந்துருமோங்கும் போது அது பதட்டமா மாறும். ஆனா இது கவலைன்னா என்னன்னா, ஆசை வச்சுட்டோம், நம்ம போவோன்ற நம்பிக்கை வச்சுட்டோம், ஆனா அது நடக்கல, ஆனா அது என்ன பண்ணிட்டாருன்னா அது கவலையா மாத்திட்டாரு. சோ இந்த கவலைக்கும் பயத்துக்கும் பதட்டத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். இந்த கவலை, இந்த மாதிரி கவலை ஒண்ணு உருவாச்சுன்னா இதோட கனெக்டடா நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் கவலையா மாத்திக்குவோம். இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கவலைங்கிறது சின்ன வயசுலயே உருவாகுது. ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு எத்தனை நினைப்போம், அது வருஷடா நடக்காது. நமக்கு? சோ இந்த கவலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கட்டத்துல மைல்டுல இருந்து குரோனிக் டிப்ரெஷன் சொல்லுவோம். மைல்டு டிப்ரெஷன்ல இருந்து குரோனிக் டிப்ரெஷன். இப்ப இந்த சின்ன சின்ன கவலைகளும் நம்மளுக்கு அதிகமாயிட்டே இருக்கும் போது மட்டும்தான் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது.
ஓகேங்களா. இந்த டயபிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு பெருசா பயம் பதற்றம் இருக்காது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கவலை மட்டும் தான் இருக்கும். கவலைக்கும் பயத்துக்கும் பதற்றத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடணும். கோபத்துக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடணும். கோபங்கிறது என்னன்னா நம்ம அது ஒரு விஷயம் நடக்குது, அது அதுக்கு நமக்கு கம்ப்ளீட்டா எதிர்ப்பா இருக்கும். அது வேணவே வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக சத்தம் போடுறதோ, இல்ல அதனால ஏதாவது பொருளை உடைக்கிறதோ, நம்மளோட நம் நம்மளுக்கு பிடிக்கலங்கிறத நம்ம ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு கன்வே பண்றதுக்காக நம்ம ஒரு மொழியை உருவாக்கியிருக்கோம். சோ அதுதான் அந்த கோபங்கிறது. ஆனா கவலைங்கிறது ஏதோ ஒரு இடத்துல நம்ம மனசுல வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தத்தோடயே நகர்ந்து போறது. சோ இந்த கவலைகள் எப்பெல்லாம் நம்மளுக்கு அதிகமாகுதோ, கம்மியாகுதோ, இல்ல உருவாயிருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களோட டயபிட்டிஸ் அப்படிங்கிற அந்த நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் 6 மாசமா மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன், ஏன் வந்து எனக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகல? மெடிசனுக்கும் இப்ப நம்ம மனசுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க மெடிசன் சாப்பிடும் போதெல்லாம் என்ன நினைப்பீங்க? எனக்கு சுகர் இருக்கு, அதுக்காக நான் மெடிசன் எடுத்துக்கிறேன். இது மட்டும் தான் நம்ம மனசுக்குள்ள போகும். வேற எதுவும் அங்க வராது. கனெக்ஷன் எங்க இருக்குன்னா, எனக்கு டயபிட்டிஸ் இருக்கு, அதுக்காக நான் இந்த மெடிசன் எடுத்துக்கிறேன். அப்ப நீங்க என்ன ஞாபகப்படுத்துகிறீங்க? உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 2 தடவையோ ஒரு தடவையோ நீங்க எடுப்பீங்க இல்லையா? அப்ப நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. ஞாபகப்படுத்துறதுனால அதோட அதோட லெவல் என்ன ஆகும் அப்படின்னா இல்லாம போகாது. ஆனா அங்கங்க உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிப்ரெஷன் மாறப்போகுது. இப்ப டயபிட்டிஸ்ல மட்டும்தான் லாங் டேர்ம்க்கு வந்து உங்களை டிப்ரெஷனாவே வச்சிருப்பாங்க. நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா மந்த்லி செக்அப் நம்ம போறோம் இல்லையா? மந்த்லி செக்அப் போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் அந்த ரிவ்யூ. சிலர் வந்து பிஸியா இருப்பாங்க, வேற வேலையில இருப்பாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கும். சிலர் இதையே நினைச்சபடியே இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து கம்மியே ஆகாது. ஓகேங்களா. சோ இப்ப நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, கவலைன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் டயபிட்டிஸ கொண்டு வரும். டயபிட்டிஸ் வந்து அதிகமாகறதுக்கும், அதாவது அந்த சுகர் லெவல் அதிகமாகறதுக்கும் கம்மியாகிறதுக்கும் காரணம் என்னன்னா, மைல்டு டிப்ரெஷன் டு குரோனிக் டிப்ரெஷன்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சோ இப்ப இப்ப இத மாத்திரம் என்ன புரிஞ்சதுன்றது யாராவது சொல்றதுக்கு ட்ரை பண்றதுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா இதோட இன்னும் டீப்பரா கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு சும்மா இது இது என்ன புரியுது, இது வந்து உங்களுக்கு வேல்யூவா தெரியுதா, இல்ல இதனால மீனிங் இருக்கா, இல்ல இதுக்கு இன்னும் ஏதாவது தியரிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேடம் குட் ஈவினிங். Good evening. நீங்க சொன்ன விஷயங்கள் கரெக்டு தான். மனம் அது செம்மையானால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் அது செம்மை ஆக மாட்டேங்குது, அதே அளவுதான் சுத்திக்கிட்டே இருக்கு அதுக்குள்ளாரையே. என்னத்தான் நம்ம வெளியில வந்து இது பண்ணாலும், ஒரு டீ குடிக்க போறோம், டீ குடிக்கலாம் டாக்டர் சொல்லி போடுறாரு சக்கரை போடாதுன்ட்டு. நம்ம டீ சக்கரை இல்லைன்னு போனோம்னா சுத்தி இருக்கவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சாப்பிட்றோம், நார்மலா சாப்பிட்டு இருக்கோன்னு வீட்டுல ஒரு ஸ்வீட் செய்யறாங்க, ஒரு ஸ்வீட் கட்டோம்னா உனக்கு சுகர், நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. நம்ம மறக்க நினைச்சா சுத்தி இருக்க சம்பவங்கள் நம்மள வந்து அங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுனால வந்து ஓகே இது ஒரு ரொம்ப மோசமான சுச்சுவேஷனோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது. அதுவே நமக்கு வந்து நம்ம ஒரு வியாதி நிலைமையில தான் இருக்கமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே, உங்க பேருங்க? முருகேசன். எஸ் மேம், எஸ் மேம். முருகேசன், நீங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க விஷயத்த. நம்ம மறக்கணும்னு நினைச்சா கூட நம்மளை சுத்தி இருக்கவங்க அதை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து இந்த மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன்ல அவர் லைஃப்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருக்கு டயபிட்டிஸ் ஆச்சு. அவர் ஆனா ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒண்ணு வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்னை மீட் பண்ணும்போது இந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்போ அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ டயபிட்டிஸ் இருக்கு, அதுல இருந்து வெளியில வரணும். ஆனா இஸ் இன்ட்ரெஸ்டட் டு கம் அவுட் ஆஃப் தட் அப்படிங்கறத விட அதுல அந்த மெடிசன் எடுத்துக்க கூடாதுங்கிறதுல ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஸோ சர்ச்சிங் சம் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி. அதுல மீட் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வெளி உலகம், ஓகேங்களா, அதாவது நம்மள நம்மள சுத்தி நடக்கிற சில விஷயங்கள், நமக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள், இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், இன்டர்னல் வேர்ல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்கன்ற அந்த கண்ட்ரோலை கொண்டு வரணும்.
வெளி உலக ஒரு விஷயத்தை எப்படி பாக்குதுங்கிற அந்த கண்ட்ரோலுக்கு நம்ம போகாம இருக்கிறது. ஓகேங்களா? இதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதாவது அந்த மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ங்கிறது இவ்வளவுதான். உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த உருவாக்கி அதுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறது, வெளியில இருக்கிறதுக்கு நம்ம ரியாக்ட் ஆகாம இருக்கிறது. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இப்போ நம்மளுக்கு தான் நடக்குது. நம்ம போயிட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறோம், உடனே வந்து இல்ல இல்ல உங்களுக்கு சுகர், அதை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அது ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் ஆகும்ல அப்படின்றத நீங்க கேட்க வரீங்க. ரியாக்ட் ஆகும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரியாக்ட் ஆகாம எடுத்துக்கணுங்கிறது சில டெக்னிக்கை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு கண்ட்ரோல் பயங்கரமா இருக்கும். என்ன கண்ட்ரோல் அப்படின்னா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட அவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து நீங்க சாப்பிட்டதுனால சுகர் அதிகமாயிரும்னு சொன்னா கூட அது உங்களை டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நீங்க வந்து அந்த இடத்துல மேனேஜ் பண்ணுவீங்க. அதாவது இங்க எல்லாமே மைண்ட் அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இப்ப வந்து ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ சம் அவேர்னஸ். ஏன் வந்து டிப்ரெஷன் தான் டயபெட்டிஸ்க்கான காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம எந்த டெக்னிக்கும் லேர்ன் பண்ணல. எதுவும் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனும் இப்ப நம்ம ஒண்ணி போல. ஒரு அவேர்னஸ், டிப்ரெஷன் எப்படி உருவாகுது, நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒருத்தங்க வேணாம்னு சொல்றாங்க, இது பேர் தான் கவலை. மனசுக்குள்ள அது ஒரு மாதிரி கஷ்டமா மாறிடும். அந்த கஷ்டம் என்ன பண்ணும், மறுபடியும் உங்களோட சுகர் லெவல அதிகத்தான் படுத்தும். அந்த இடத்துல ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாது. சோ இப்ப என்ன ஆகும்னா நம்ம நோய்க்குள்ளேயே தான் இருந்துட்டே இருப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த டெக்னிக் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம மனசு நிம்மதிப்படுத்துறதுக்கு நம்ம தயாராகும். ஓகேங்களா? சோ இத வந்து யார் இன்னும் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த டெக்னிக் என்ன? இல்ல வந்து இன்னுமே எனக்கு நம்பிக்கை இல்ல, டிப்ரெஷன் தான் டயபெட்டிஸ் உருவாக்குதுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறவங்க யாரு? ஏன்னா உங்களுக்கு விருப்பம் அதிகமாச்சுன்னா மட்டும்தான் என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியும். பட் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு ஃபோக்கஸா இருக்கு. டிப்ரெஷன் தான் டயபெட்டிஸ் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்துடணும். அப்படி இல்ல அப்படிங்கிறவங்களும் சொல்லுங்க, நீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்றது. இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. குட் ஈவினிங் மேம், சங்கர் மேம். Good evening. மேம் இதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதை வந்து ஒரு டாக்டரே சொன்னாங்கன்னா அவரு நான் என்னோட பர்சனல் கேட்கல, சுகருக்குன்னு கேட்டார் இல்லைங்களா? ஹலோ, சொல்லுங்க சங்கர், கேக்குது. சுகருக்குன்னு கேட்டாங்க இல்லைங்களா, அதுக்கே நான் கேட்கறேன். இப்போ டாக்டரே நம்ம செக் பண்ணி நீங்க ஸ்வீட் எடுக்காதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஸ்வீட் சாப்பிட்டா அந்த அந்த சாப்பிட்றதுனால அந்த சுகர் வந்து லெவல் ஏறும், உங்களுக்கு மயக்கம் வரும், அந்த சம்திங். எனக்கு ஃபுல்லா சுகரை பத்தி தெரியாது, ஏன்னா எனக்கு கிடையாது. அப்படிங்கும்போது அப்படி சொல்றாங்க. ஸோ ஒரு மற்றவங்க சொல்றத விட ஒரு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு டாக்டர் சொல்லும் போது டக்குன்னு நம்ம மைண்ட் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து டப்புன்னு உள்வாங்கிடுவோம். அதை ஒரு உணர்வா எடுத்து உள்வாங்கிடுவோம். ஏன்னா எனக்கு இது நடக்கு, அதுக்கு நம்ம அது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அது ஒரு விஷயமா தெரியாது. பட் ஏதாவது ஒரு மயக்கம், ஏதாவது ஒரு அதனால ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம டாக்டர்கிட்ட போறோம் இல்லைங்களா? அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு நீங்க இதெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் இப்படி வந்திருக்குன்றாரு. கேக்குதா மேம்? கேக்குது சங்கர், நல்லா கேக்குது, சொல்லுங்க. அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க நமக்கு ஸ்டோர் ஆயிருது. அதேதான் அப்படியே கனெக்ட் ஆகி வெளியில போகும்போதும் அப்ப டாக்டர் சொல்லும் போது இப்படி கனெக்ட் ஆகி பெரிய பிரச்சனையா வருது. இப்ப எனக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, அந்த அலோபதியில சொல்றாங்க இல்லையா, மெடிக்கலா சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு சுகரை சாப்பிட்டா அது லெவல் ஏறி இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க இல்லைங்களா, அது உண்மையா? இல்ல அந்த லிஸ்டே நம்ம பொய்யாக்க முடியும், நம்மளுடைய மனதோட அந்த ஒரு இன்னர் பவர், அந்த மனதை மாத்தும் போது அந்த அந்த சொன்ன அந்த லிஸ்டே நம்ம பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்கும் இதுக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் எனக்கு தேவை. எது வந்து நான் அத அந்த மைண்ட் வந்து கேள்வி கேட்கும். இப்ப நீங்க சொல்றீங்க மைண்டால, ஏன்னா எனக்கு வந்து மைண்ட் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு. இது வந்து ஜெனரலா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கறேன். அப்போ அந்த அப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்றது? நான் கேட்கறது புரியுது இல்ல? எக்ஸலன்ட் சங்கர், நீங்க வந்து இவ்வளவு தெளிவா கேட்டதுனால உங்களுக்கு ஒரு அழகான டெக்னிக்கே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம உருவானதுக்கு அப்புறம், அதாவது ஹியூமன் பீயிங் அப்படின்னு அந்த பர்டிகுலர் நம்ம உருவானதுக்கு அப்புறம் இந்த எவல்யூஷன்ல நம்ம மூளைக்கு என்ன தேவைன்னா எப்பவுமே தெளிவு தேவை. நம்மள்ட்ட போயிட்டு ஒரு விஷயத்த நம்ம தெளிவில்லாம சொன்னா நம்மளால கரெக்டா யோசிக்க முடியாது.
சோ தெளிவு இல்லாம எடுத்துக்கிற எதையுமே நம்மளால வந்து ப்ராசஸும் பண்ண முடியாது. அப்ப அந்த தெளிவு வேணும், நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம படிக்கும் போது ஒரு மேத் போடணும்னாலுமே நம்மளுக்கு எக்ஸாக்டா அந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சு போடும்போது நம்ம சந்தோஷமா இருப்போம். தெரியாம நம்மளால மக்கப் பண்ண முடியாது இல்லையா? நம்மளுக்கு அது இயல்பு, நம்மளுக்கு தெளிவு இருந்துகிட்டே இருக்கும். சோ நீங்க சொல்றதுபடி இப்போ ஒரு டாக்டர் சொல்லிட்டாரே எடுத்துக்கலாமா, இதுல என்னதான் உண்மை இருக்கு அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கொஸ்டின். இங்கதான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எங்க உண்மை இருக்குன்னு பாருங்க. இப்ப வந்து ஒரு ஃபுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு உண்மையாலுமே பவர் இருக்கான்னு அதுக்கு பவர் கிடையாது. ஆனா அந்த ஃபுட்டை பத்தி தகவல் இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு இதுதான் இந்த பாயிண்ட் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எனக்கு சந்தோஷம். என்னன்னா ஃபுட்டை பத்தி ஒரு தகவல் இருக்கு இல்லையா? ஃபுட்டை பத்தி தகவல்னா ஃபுட்டை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துங்க, அதை பத்தி உங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஃபுட்டுனா என்னன்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தகவல் அது போய் உங்களுக்குள்ள ப்ராசஸ் பண்ணி வெளியில வர அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உண்மையாலுமே உங்களுக்குள்ள சேஞ்சஸ் கொடுக்குதோ ஒழிஞ்சு நீங்க உண்மையாலுமே அந்த ஃபுட்டு போய் பண்றது இல்ல. இப்ப நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டாக்டர் சொல்ற கருத்து நம்மளுக்குள்ள போயிட்டு ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அந்த 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 தகவல் தான் போய் நம்ம மூளைக்கு வந்து பயங்கர பவர் இருக்கு. அது என்ன பண்ணும்னா நம்மளோட திங்கிங் வந்து எவ்ரி செகண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனா மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது கெமிக்கல் ரியாக்ஷனா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப டாக்டர் சொன்ன விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷனா மாறி அவர் என்ன சொல்றாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அது நெகட்டிவா இருந்தா நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா, இப்ப இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் மாத்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னன்னா எந்த இடத்துலயும் நம்ம இன்னைக்கு எல்லாம் கதை, நிறைய கதைகளை நம்ம படிக்கிறோம். கதைகள்னா என்ன? இப்ப காலையில வந்து நீங்க 3 மணிக்கு எந்திரிக்கணும், இல்ல 5 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சின்னு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், இதெல்லாமே கதை. இதே மாதிரி இந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும், இது எல்லாமே வந்து எப்படி உண்மையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இது உண்மை கிடையாது. எப்ப உண்மைனா நீங்க நம்பினீங்கன்னா உண்மை. எதை ஒன்னையும் நீங்க எடுத்துக்கிட்டு அதை நம்பிட்டீங்கன்னா நம்பினதுக்கு அப்புறம் தான் அது உண்மை. நம்பாத வரைக்கும் அது உண்மை கிடையாது. அப்ப ஏன் எல்லாரும் அப்படி சொல்றாங்க? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்கு இங்க ஆப்ஷன் கிடையாது. அவங்கவுங்க ரோலை வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ஓரளவுக்கு சரியா யூஸ் பண்ணுங்கிறது நம்மளோட முயற்சியா இருக்கு. அப்ப இங்க வந்து நம்மளுக்கு தெளிவு கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா இமோஷன்ஸை பத்தி பேச முடியாது. இமோஷன்ஸ்னா உங்க கதை, உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் எத்தனை சோகங்களை வச்சிருக்கீங்க, எத்தனை இடத்துல சோகப்பட்டீங்க, யார் கூட சண்டை போட்டீங்க, இதெல்லாம் வந்து யாரும் உட்கார்ந்து கேட்டு பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப வந்து ஒரு ஓவராலா ஒரு ஐடியா, டீ காஃபி சாப்பிட்டீங்களா, இதுல சாப்பிடாதீங்க, ஏன்னா ஏதாவது பேசணும்னு உங்க கூட உங்களுக்கு ஒரு மருந்தை கொடுத்து அந்த இடத்த வந்து சரி பண்ணும் அப்படிங்கும் போது உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு பேசி உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டா அந்த இடத்துல அது ஒரு சக்சஸா மாறும். ஏன்னா இந்த காம்பவுண்ட் எல்லாருக்குமே தெரியும், பயத்தையும் பதற்றத்தையும் கவனையும் உருவாக்குறது மட்டும்தான் இப்ப கோலா இருக்கும். ஏன்னா உருவாக்கிட்டாலே உங்களுக்கு நோய் இருந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதை உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்காக பேசக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஏன் நம்புறோம் அப்படிங்கறதுல இப்ப போய் நம்ம நிக்கணும். நம்ம யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ யோசிச்சதுக்கு அப்புறம் அது கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கும். இவ்வளவுதான் மூளையோட ஒரே ஒரு வேலை. ஆனா அதுல 2 விஷயம் இருக்கு, நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை நாங்க எப்படி சொல்லுவோம்னா இஷ்யூ பேஸ்ட் அண்ட் நீட் பேஸ்ட்னு சொல்லுவோம். தேவை சார்ந்தது, பிரச்சனை சார்ந்தது. நீங்க தேவை சார்ந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்களா இல்ல பிரச்சனை சார்ந்து யோசிக்கிறீங்களாங்கிறதுக்கு பொறுத்து உங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். அப்ப எனக்கு நோய் அப்படின்னா அது பிரச்சனை சார்ந்ததுங்கிறதே நம்ம இப்பதான் நம்ம ரியலைஸ் பண்றோம். இல்ல நோய் தானே அப்படின்னா அது நோய் தானே, நம்ம பிரச்சனையிலேயே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம்ன்ற அர்த்தம். அப்ப நீட் பேஸ்ட்ங்கிறத நம்ம இப்ப எப்படி சொல்றோம்னா, நீட் பேஸ்ட் திங்கிங்னா என்னன்னா என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நான் யோசிப்பேங்கிறதுதான். அப்ப இந்த ஃபுட்டு வந்து இப்போ ஒரு நீங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு ஃபுட் எடுத்துட்டு இது வந்து ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நீங்க நம்பிட்டு உள்ள கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான சேஞ்சஸ் வரும் ஒழிஞ்சு அதை பத்தின எந்த ஒப்பீனியனும் இல்ல, நீங்க படிச்சு சாப்பிடுறீங்க அப்ப உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இதே மாதிரிதான் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கறது, ஹெல்த் இஷ்யூஸ் இல்லங்கிறது இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஒண்ணு இல்ல, அது ஹெல்த் ப்ராப்ளம் இல்ல, இதெல்லாம் உருவாக்கப்பட்டதுங்கிறது இப்ப நீங்க நம்பணும். ஹெல்த் ப்ராப்ளம்னா என்னன்னா, இப்ப டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்க, பேக் பெயின் எடுத்துக்கோங்க, எனக்கு வருதே உண்மையாலுமே எனக்கு பெயின் இருக்கே, அப்ப அதெல்லாம் என்ன உண்மை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ ஒவ்வொரு சைக்காலஜிலயும் நிறைய சைக்காலஜி இருக்கு. நீங்க யாராவது ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது இருந்தீங்கன்னா தெரியும். இப்ப எவல்யூஷனரி சைக்காலஜில வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ரிலாக்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஹெல்த் நல்லாதான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டெவலப்மெண்டல் சைக்காலஜில எவ்ரி ஸ்டேஜ்ல நம்மளுக்குள்ள டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் இருக்கும், மாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மாற்றங்கள்ன்றது வலியாவும் வேதனையாவும் இருக்கும்.
ஓகேங்களா? அந்த வலி வேதனையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு கோல்ஸ் இருக்கும், விஷன் இருக்கும், பேஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வாழ்க்கையில அடுத்த பர்பஸ் இருக்கும். அதுக்காக சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, அது நோயின்னு போய் நீங்க முடிவு பண்ணி அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா இங்க உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. இதுக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சங்கருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்குதான் இதெல்லாம் பதில். சோ கேக்குது. இது இந்த இடத்துல என்னன்னா, ஹெல்த் ப்ராப்ளம் நீங்க எப்பவுமே நினைச்சீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதுக்கு பதிலா இது ஒரு சேஞ்ச் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இப்ப உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். நம்ம யாருமே சும்மா கிடையாது இல்லையா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நிறைய லைஃப்ல அடுத்தடுத்து சிலதை வச்சிருப்போம். சோ அதுக்காக வந்த விஷயம் தான். இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்க எல்லாத்துக்கும்? தெரியுதுமா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களோட நீங்க எப்பவுமே உங்களோட கோலை எழுதிக்கிட்டே இருக்கணும். என்ன எதுக்காக உங்களுக்கு இத நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன விஷன் இருக்கு, உங்களுக்கு எது மேல பேஷன் இருக்கு அப்படிங்கறதுல அப்பப்ப எழுதிட்டே இருக்கணும். அப்ப எப்ப ஒரு சேஞ்ச் வருதோ, அதாவது உங்களுக்கு அதை நம்ம நோயின்னு பழகி இருக்கோம், அப்படி கிடையாது, அப்படி நோயின்னு எதுவும் இல்ல. அப்ப எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் பாடியில உடனே வந்து உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, அது எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு தான் தோணும். அதாவது அதை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு. ஏன்னா இது வந்து 3 விஷயத்த உருவாக்கி கொடுக்கும். ஒண்ணு வந்து உங்களை தயார்படுத்தும் அடுத்த லெவலுக்கு. நீங்க ஏதோ ஒண்ணு நோக்கி போயிட்டு இருப்பீங்க, அதுக்கு உங்களை தயார்படுத்தும். இன்னொன்னு வந்து உங்களுக்கான அடாப்டேஷன் உருவாக்கும். அப்படிங்களா? இன்னொன்னு உங்களுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு இயல்பா எல்லாமே கிடைச்சிடாது. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது தான் அதை கத்துக்குவோம். சோ அந்த ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸுமே அந்த ஹெல்த் சேஞ்ச் தான் உருவாக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், நோயின்னு எதையோ ஒண்ணு உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு போய் அதுல இருந்து வெளியில வர்றதுக்காகவே காலத்தை அழிச்சிடுவோம். அப்படி இல்லாம நம்மளுக்கு ஒரு கோல்னு ஒண்ணு உருவாக்கி அந்த கோலுக்காக அந்த சேஞ்ச் நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நினைக்கும் போதுதான் இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் ஒழிஞ்சு மத்த எங்கேயுமே எதுவுமே இல்ல. அப்ப நினைக்க வைக்கிறதுக்காக சிலர் பேசும்போது நீங்க அதை உங்களுக்குள்ள எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு தயார்படுத்திட்டீங்கனாலே இந்த இடத்துல எல்லாமே சரியாயிடும். ஓகே சங்கர், இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுது மேம். ஆனா இந்த ப்ராசஸ் வந்து டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லதான். ஆனா பட் பாசிபிள். ஏன்னா நீங்க சொன்ன அந்த விஷயத்துல வந்து அந்த அல்டர்னேட் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, ஹாப்பியஸ்ட் கோல திங்க் பண்றது அப்படின்னு சொல்லி. பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வரும். நான் அதை நிறைய டைம் இதுக்கு மட்டும் நம்ம செக்ஷனை அட்டன் பண்ணியிருக்கேன். நான் அப்பவும் நான் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப மைண்ட் ரிலேட்டடா ரொம்ப நான் படிச்சிருக்கேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஈவன் நான் சைக்காலஜி போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பட் நான் அன்பார்ச்சுனேட்லி பிகாம் போட்டேன். ஆனா அது ரிசர்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். அப்போ வந்து நீங்க அந்த அந்த செக்ஷன்ல சொன்னீங்க, அப்போ நீங்க இந்த டைம்ல என்ன நெகட்டிவா யோசிக்கும் போது உங்களுக்கு எந்த நீட் பேஸ் இருக்கோ அதான் நீங்க திங்க் பண்ணுங்க அப்படின்னு. சரி, இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். சில டைம்ஸ் ட்ரை பண்ணேன். அதான் கண்டினியூட்டி வருதானா அது தெரியல. பட் சம்டைம்ஸ் பண்ணி பார்ப்பேன். பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு நல்ல உணர்வு தோணுது. இப்ப நம்ம எப்படி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும்போது ஒரு கெட்ட உணர்வு, அந்த பேட் ஃபீலிங்ஸ் வருதோ, அந்த இடத்துல நல்ல உணர்வு தோணும் போது ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு முழிப்பு வருது நமக்கு. அதாவது ஒரு அது என்ன சொல்ல அவேர்னஸ். ஐயோ நம்ம ஏன் அன்வான்டா யோசிப்பேன். என் மைண்ட் என்ன கேட்பேன், நீ உட்கார்ந்து கெட்டதா யோசிக்கியே, உனக்கு நல்ல விஷயம் உனக்கு எவ்வளவு யோசிக்கலாம். ஜஸ்ட் கற்பனை தானே பண்றோம். நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே கற்பனை தான். அந்த அவேர்னஸ் வந்து எப்போ வருதுன்னா, நமக்கு நீட் பேஸ் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதை திங்க் பண்ணும் போது அது தோணுது. திங்க் பண்ணி முடிச்ச உடனே அவேர்னஸ் வருது. இப்ப எவ்வளவு அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நான் திடீர்னு அப்புறம் நினைப்பேன், ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு கற்பனையா போற மாதிரி, கற்பனையா போற ஃபீல் பண்ணி பார்ப்போமே. இந்த மேம் சொல்லியிருக்காங்க இல்லையா, சோ ஏன்னு இல்ல, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போறேன். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து இருக்கீங்க, பிடிச்ச இடத்துக்கு நான் போறேன் போது கற்பனையா பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு எனர்ஜி. நம்ம மைண்ட் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு நல்ல மாற்றத்தை இது பண்ண முடியுது. அப்போ நம்ம ஏன் அதை வந்து வாழ்நாள் முள்ள பண்ண மாட்டேன்றோம் அப்படின்றதுதான் எனக்கு இன்னைய வரைக்கும் டவுட். நான் செக்ஷன் பட் மறுபடியும் என்னன்னா அதே சாக்கடையில தான் நம்ம போய் விடுறோம். அப்ப ஏன் வந்து என்னன்னா இது ஏன் நம்ம அப்படியே இருக்கோம் அப்படின்னா,
நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம திங்க் பண்ணாதான் இந்த உலகம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஆனா நம்ம திங்க் பண்ணலன்னா யாரோ திங்க் பண்ணி வச்சதுல போய் மாட்டிக்குவோங்கிற அந்த அவேர்னஸும் இப்ப நம்மளுக்கு சேர்ந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம யோசிச்சுதான் ஆகணும், வழி இல்ல. யோசிக்கல, நம்மளால யோசிக்க முடியல அப்படின்னா யோசிச்சு வச்சிருக்கவங்களோட ஒரு விஷயத்துல போய் ட்ராப் ஆவாங்கிற அந்த அவேர்னஸ் வந்துச்சுனாலே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் மாறுவோம், நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். யாரோட வார்த்தைகளையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து ஒரு புக் எழுதுறாங்க, இல்ல ஒரு வீடியோ போடுறாங்க, இல்ல வந்து நீங்க நேருக்கு நேரா மீட் பண்றீங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணுங்கிற அந்த எடுத்துக்கணும்னு தேவையில்லை. அது நம்மளை கஷ்டப்படுத்த போகுது அப்படிங்கும் போது அதுல இருந்து விலகி நமக்கான ஒன்ன உருவாக்கி அதுக்குள்ள போயிடலாங்கிறதான் நம்ம பிராக்டிஸ்ல வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து தெரிய வரும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க வந்து ஹெல்த் வந்து நம்ம ரொம்ப எல்லாரும் பயந்து போய் ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும் போதும் ஒரு நியூஸ் பார்க்கும் போதும் நம்மளுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சேன்றத ஏன் நம்ம வந்து அந்த கவலைக்குள்ள போறோம் அப்படின்னா இப்ப இந்த அவேர்னஸ் தான். ஏன்னா நீங்க ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு 10ல இருந்து ஒரு 100 வீடியோ வந்துரும். அப்ப அதை பார்க்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு லோட் ஆகுது. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலி அவங்க வந்து நிறைய விஷயத்த சொல்லும் போது நம்ம அதை உள்வாங்கிக்கிறோம். உடனே நம்மளுக்கு அது கண்டிப்பா ரெஃப்ளெக்ட் ஆகதான் செய்யும். ஒரே ஒரு இப்ப டவுட் மேம். இப்போ அந்த ஹெல்த் சொல்லுங்க. இஷ்யூ சொன்ன உடனே நம்ம மைண்ட் என்ன செய்யும்னா ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு போகாது. அதாவது இது ஆக்கப்பூர்வமான விஷயம்னா இது வந்து சரி பண்ணது எப்படி, இதுல இருந்து வெளிவரது எப்படி, அப்படி யோசிக்கிறதா பாசிட்டிவ் திங். ஆனா இது என்ன செய்யணும்னா நீங்க சொன்ன மாதிரி யூடியூப் போ பார்த்து யாருக்கும் ஆபரேஷன் பண்ணாங்க, உள்ள என்னென்ன பிரச்சனை வருது, ஓ இதெல்லாம் வந்து இப்படிதான் பிரச்சனையோ. ஆக்சுவலி இது நமக்கு வந்திருக்காது. இது நானுமே சம்டைம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்ப எதுக்கு இந்த வீடியோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். அப்போ இது வந்து ஏன் நடக்குது, இந்த மைண்ட் வந்து கெட்டதை நோக்கி ஏன் டக்கு 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 டக்குன்னு செயல்படுத்துது, ஆனா நல்லதை வந்து ரொம்ப டிலே இந்த இல்ல இப்ப அதுதான் அந்த சின்ன வயசுலயே வந்து நமக்கான ஐடென்டிட்டி, நமக்கான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிறது, அது கூட மூழ்கி போகிறது அப்படின்னு பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம உருவாக்குவோம். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்ம கிரியேட் பண்ணி தான் நம்ம வாழணுமே ஒழிஞ்சு அதுவா நடக்காது. அதுவும் ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் நம்மளுக்கு சஃபரிங் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம். அதாவது மேஜரா இந்த லேயர்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களை சுத்தி ஒரு 1000 பேர் வாழ்றாங்க, இல்ல 1,00,000 பேர் வாழ்றாங்க உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் அப்படின்னா அதுல அந்த 1,00,000 பேர்த்தோட இமோஷன்ஸுக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாருமே மாற்றத்துக்கு உள்ளாயிட்டே இருப்போம். சோ எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல லைஃப் வேற. பட் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஒரு சோகங்களுக்குள்ள மாட்டி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்க எல்லாருமே மாறுவோம். அப்போ நம்மளால யோசிச்சு முடிவெடுக்க முடியாது. அங்க நம்ம கூட இப்ப நம்ம குடும்பத்துல எல்லாம் எடுத்துக்கலாம். உங்க ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலில நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஃபேமிலில இப்போ ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேர்த்தோட மனநிலைக்கும் உங்களுக்கும் லைட்டா கனெக்ட் ஆகும். நீங்க என்ன புதுசா யோசிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க அந்த புதுசா யோசிக்கணுங்கிறது நீங்க இப்போ சப்போஸ் ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா ஆகணும்னா அந்த கூட்டத்துல போய் இருந்தீங்கன்னா தான் அந்த எனர்ஜி வரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் பீப்புளா அவங்க எல்லாரும் அந்த ரிலேட்டட்ல இருந்தாங்கன்னா நீங்க போனீங்கன்னா மேபி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வரும். ஆனா இந்த வீட்டுல வந்து அங்க என்ன இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாறுவோம். அதனாலதான் நம்ம புதுசா யோசிச்சு நம்ம மாற்றத்துக்குள்ள எடுத்துட்டு போக முடியல. அந்த அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். புதுசா யோசிச்சு இப்படி எல்லாம் வரணும் அப்படி எல்லாம் வரணும்னு யோசிக்க முடியல. நம்மளை சுத்தி மேஜரா அப்படி இருக்கிறதுனால. சோ இது வந்து 100% ட்ரூ மேம். நம்ம மட்டும் இதுக்கு அந்த அடுத்த ஸ்டெப் போறாதுக்கு நம்ம மட்டும் காரணம் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு காரணம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா அதைய வந்து பிளேம் பண்ணக்கூடாது. நம்ம இல்ல அதாவது பிளேம் நாட் பிளேமிங். நெகட்டிவா போகக்கூடாது. அது அது இல்ல நான் புரிஞ்சுட்டேன். அது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுட்டேன். நான் பிளேமிங் சொல்லல, அந்த அஃபெக்டிங் ஆகுறது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா நம்ம இப்போ அன்னைக்கு ஒரு ஒரு பீப்புள் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் வந்திருந்தாரு. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் இன்கம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படிங்கும் போது அவர் ஒரு வார்த்தை வந்து இறைவன் சொன்ன வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தையை நச்சுன்னு சொன்னாரு. நீங்க இருக்கிற இந்த இடம் சரி கிடையாது அப்படின்னு. அப்ப என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னு கேட்டேன். அப்போ நீங்க அதாவது பணம் வேணும்னா நீங்க பணம் எங்க அதிகமா ஓடுதோ அங்க போய் உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் ஓடுவீங்க. நீங்க மட்டும் தனியா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா அவர் சொன்ன விஷயம் வந்து நல்லா ட்ரிகர் ஆச்சு. உண்மைதானே அது? இப்ப நம்ம ஒரு பணம் வேணும் பணம் வேணும் அதை அப்படி எப்படி சம்பாதிக்கணும்னு ஓடுற ஒரு கூட்டத்துக்கு பக்கத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா ஓடுறோம். அப்ப இது போதும்னு இருக்க ஒரு கூட்டத்துல போய் நம்ம இருந்தோம்னா நம்மளும் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கோம். அப்ப ஏன் நம்ம அந்த அவேர்னஸ் வந்து வர்றதுக்கு எப்படி பயிற்சி பண்றோம்? நம்ம வந்து நமக்கு என்ன தேவை,
நம்ம என்ன பண்ணணும், எனக்கு எது உள்ள போகணும், எது உள்ள போகக்கூடாது, இதை வந்து எப்படி வந்து பிராக்டிஸ் பண்றது, இது வந்து கண்டினியூட்டி முதல்ல எப்படி பண்றது. பிராக்டிஸ் கூட நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, பட் கண்டினியூட்டி பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதுவே ஒரு ப்ரெஷர் ஆகுது. அதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம அதுவே வந்து ஐயோ நான் எப்ப பார்த்தாலும் நான் என்னை அடக்கிக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி உள்ளே இருந்து ஒரு பதில் வருது. அது தப்பா நம்ம மைண்ட் வந்து சரியா நம்ம கொண்டு போறோம். இப்ப நெகட்டிவ் திங்க் பண்ணுதுன்னு வைங்களேன், இதை வந்து பாசிட்டிவா நம்ம மாத்துறதுக்கு வேற ஏதாவது திங்க் பண்றோம்னா கொஞ்ச நாள் கேக்குது, மறுபடியும் என்னன்னா அது கேள்வி கேக்குது, நான் ஏன் இதை பண்ணணும், அப்ப இது வந்து இப்படி அப்படி இப்படின்னு ஒரு நோட்டீஸாக்கு வச்சு ஒரு கேள்வி கேக்குது. இதை வந்து எப்படி நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறது, அது வந்து எப்படி எஸ்கேப் ஆகி சரியா நம்ம அதை கண்டினியூட்டி பண்றது. இது எப்படி கண்டினியூட்டி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பர்ட் தான். இப்ப நீங்க வந்து இந்த ஒரு அவேர்னஸ் மாத்திரம் இல்லாம அதை கண்டினியூவா நீங்க டிராவல் பண்ணணும். இப்ப அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நம்ம நிறைய வச்சிருக்கோம்னா உள்ள வரணும். ஒரு பொண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் உடன்பாடே இல்ல. அவங்க ஏன்னா வேல்யூ சிஸ்டம் அவங்களுக்கு நல்லா இருக்கு, அவங்க பேரண்ட்ஸ்ல ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அந்த பொண்ணு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து ஷீஸ் ஏர்னிங். சோ அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரே ஒரு குட்டி ப்ராப்ளம், அந்த குட்டி ப்ராப்ளத்துல ஸ்டக் ஆயிட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஷி மேட் மீ ஷி வாஸ் இன்டு தெரப்பி. ஒரு ஃபியூ செஷன்ஸ்ல அவங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நல்ல ஸ்கூலிங் நல்லா இருந்திருக்கு, காலேஜ் லைஃப் நல்லா இருந்திருக்கு, அப்படிங்கும் போது அவங்க ஒரு நல்ல ஜாப்லயும் போயிட்டாங்க. ஆனா அந்த ப்ராப்ளம் வந்தவொடனே when she was attending the first session I asked her அவங்களுக்கு எங்க எல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு குட்டி குட்டியா அங்க எங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்புறம் she was calm. காம்னா என்னன்னா காமோட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். காம்னா என்னன்னா அந்த கவலை இல்லாம, பயம் இல்லாம, பதற்றம் இல்லாம இருக்கிற ஸ்டேஜ் பேர் தான் காம். சோ அந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது 2வது நாள் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களோட கோல் என்ன, பேஷன் என்னன்னு. அந்த பொண்ணு ஒரு செகண்ட் அவங்க தயங்கிட்டு எனக்கு என்ன பேஷன் எனக்கே தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நாள் நான் எப்படி இதுக்குள்ள இருந்தேன், நான் எந்த வேலைக்கு கொடுத்தாலும் பெஸ்டா பண்ணுவேன், நான் நல்லா ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல நான் ஒரு ஓவர் செல்ஃப் கான்பிடென்டாவே இருந்துட்டு ஆனா என்னோட பேஷன் என்னன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஷி கேம் ஃபார் நெக்ஸ்ட் செஷன். அப்ப போயிட்டு சொன்னாங்க, நான் இந்த நாள் ஃபுல்லா அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது ஃபைனலா, நான் வந்து என்ன என்னோட பேஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. சரி இதை எல்லாத்துக்குமே நான் சொல்ல வர்றது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா படிப்பு, அவங்க கடந்து வந்த நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அதையே அவங்க உள்ள கொண்டு போகவே இல்லை. எது கூட மூழ்கி போயிருந்தாங்க அப்படின்னு அவங்க செக் பண்ணும் போது அவங்க ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் அது இது பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருந்திருக்கு. ஆனா காலேஜ் லைஃப்ல வந்து அவங்க அந்த ரூம்ஸ் வந்து கிளீனா வச்சுக்கிறது, அதை வந்து அழகா கம்பார்ட்மெண்ட் பண்றது, அதை தனித்தனியா ஜோனா பிரிக்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. சோ இப்ப வந்து அவங்க என்ன வந்து சொன்னாங்கன்னா இதுதான் என்னோட பேஷன், நான் என்ன பண்ணுவேன்னா ஃபியூச்சர்ல நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி இன்டீரியர்லயே போய் தனியா ஒவ்வொரு ரூமையும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறதோ, இல்ல ஒரு ரூம்ல வந்து ஒரு கெஸ்ட் வர போறாங்கன்னா எங்களோட டீமை கூப்பிட்டாங்கன்னா அந்த ரூமை வந்து அழகு பண்ணி கொடுப்போம், அழகழகா வந்து பொருட்களை அடுக்கி கொடுப்போம், இதுதான் எங்களோட ஃபியூச்சரா இருக்கும், இதுதான் என் பேஷன் அப்படின்னு எங்கிட்ட வந்து சொன்னாங்க. சோ இப்ப வந்து என்னன்னா நம்ம பேஷன் ஒண்ணுக்குள்ள போயிட்டோம், நம்ம கோல்னு ஒண்ணுக்குள்ள போயிட்டோம், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒண்ணுக்குள்ள போயிட்டோம்னா அது படிப்பு சார்ந்தே இருக்கணும், கெரியர் சார்ந்தே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள போனா நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளதான் அதை போய் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போயிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் வந்து எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்காது. அதுக்குள்ள போறதுக்கான ஸ்டெப்பை எடுத்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல கவலைப்பட தேவையில்லை. நம்ம இல்ல இல்ல நான் ஏன் அங்க போல அப்படின்னா என்னை சுத்தி இருக்கவங்களும் அப்படிதான் இருக்காங்க அதனாலதான் நம்ம போலன்னு கவலைப்பட தேவையில்லை. நமக்குள்ள போயிட்டு நம்ம சுத்தி இருக்கவங்க எப்படியோ இருந்து போட்டோம், ஆனா நமக்குள்ள ஒரு விஷயத்த போயிட்டு தேடிட்டே இருந்தோம்னா அதனால நமக்கு சுத்தி இருக்கவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது பர்டிகுலர்ல ரொம்ப பெரிய லெவல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆப் எல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய சிட்டிஸ வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது காரணம் வந்து அந்த ஒன்னா வந்து அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிறத பேசி அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வந்து பிரச்சனையில இருந்து வெளியில வந்து தனக்கானதை நோக்கி போகும்போது நீங்க கேக்குறீங்க இல்லையா அந்த கண்டினியூஸ் சப்போர்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான எக்ஸ்பர்ட்டோட பேசும்போது மட்டும்தான் கிடைக்குங்கிறத நான் ஃபீல் பண்றேன். அது இல்ல நம்மளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸாவது அட்லீஸ்ட் நீங்க எடுத்துக்கணும், அதை ஏதாவது ஒரு புக்ஸோ இல்ல அது ஏதாவது ஒரு விதமான வீடியோஸோ அந்த மாதிரி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட் கிடைச்சிடும். நம்ம எங்கேயும் அதுக்குள்ளேயே நின்ற கூடாது, பிரச்சனை வந்துருச்சு நம்மளுக்கு அடுத்தது நகர முடியலன்றதுல நிக்காம அதுக்கான சப்போர்ட்டை எடுத்துட்டே இருந்தோம்னா அந்த திங்க் பண்றதுல சேஞ்சஸ் வரும். ஓகே சங்கர், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா எந்த இடத்துலயும் கண்டினியூஸ் பண்ண முடியலன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை, அவங்களோட டிராவல் பண்ணிட்டே இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான். அந்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா,
ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து எனக்கே ரொம்ப ஷாக் தான். நான் லாஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வெபினார் வைக்கும் போது அதுல ஃபர்ஸ்ட் 2-3 செஷன்ஸ்லயே வந்து எல்லாருமே தனிப்பட்ட முறையில தான் நான் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இந்த சைக்கோ தெரப்பிங்கிறதே வந்து அப்படிதான், அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது பேசினா மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் இல்லையா? அந்த தனிப்பட்ட முறையில பேசி அவங்களுக்கு சொல்யூஷன் வேணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப நீங்க நார்மல் லெவல்ல இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பினான்சியல் லெவல்ல இப்ப இவங்க வந்து இது போதும்ன்ற உங்கள்ட்டோட நம்ம வாழ்றோம். ஆனா நம்மளுக்கு வந்து எய்ம் வந்து ரொம்ப பெருசா தேவைப்படுது. அப்ப அந்த இடத்துக்கு போனாதான் நம்ம அதை எய்ம் பண்ண முடியும்னு. அதுவும் இல்ல, நம்மளுக்கு வேணுங்கிறத எப்படி கொண்டு வரணுங்கிறது ஸ்டெப்ஸ் இருக்கு. லேர்ன் பண்ணாதான் அந்த இடத்துல பாசிபிளா கண்டிப்பா புரியுது. ஏன்னா இது எனக்கும் அந்த மாற்றம் அப்படி அந்த மாற்றத்தை வந்து மைண்ட் ஏன் விரும்ப மாட்டேங்குது. இந்த இது சொல்லுவாங்க ஒரு சர்க்கிள், அது என்னமோ அது மறந்துச்சு மேம். ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்க்கு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அதுலயே வாழ்றோம். கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதுங்கிறது அவ்வளவு நம்ம பேசிடுறோம். பட் அது அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி ஒட்டிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் இருப்பாங்க. அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும்னா அது எப்படி? அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லுங்க. ஓகே, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த உங்களோட அந்த இன்டர்னல் டிரைவ் இருக்கு இல்லையா, அந்த உந்துதல், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யணும். அதாவது நீங்க எதையுமே ஃபோர்ஸ் பண்ணிக்க கூடாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு என்ன நடந்திருக்கோ அதை வந்து சரின்னு நீங்க நம்பணும். உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொன்றையுமே வந்து நீங்க ஃப்ரீயா வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நீடுன்னு ஒண்ணு வரும்போது, ஓகே இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுல ஆட்டோமேட்டிக்கா போயிருவீங்க. ஒரு பொண்ணு இதே இதே மாதிரியான ஒரு கேஸோட அவங்க வந்திருந்தாங்க. நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்டேட் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த பொண்ணு யூஎஸ்ல இருக்காங்க. என்னை மீட் பண்ணும் போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர். நிறைய அபியூஸ், சின்ன வயசுல இருந்து நிறைய ட்ராமா, நிறைய சோகங்கள். அவங்க என்னை மீட் பண்ணும் போது அவங்களோட அந்த கவலை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல அவங்களால. இது ஏதாவது வெளியில வந்துடலாம், நம்ம நம்மளால படிக்க முடியாதாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல இருந்தாங்க. ஸ்லோவா வந்து இந்த செஷன் அட்டென்ட் பண்ணி அவங்க வந்து அந்த தேர்ட் இயரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து எம்எஸ்சி வந்து அவங்களுக்கு பெங்களூர்ல கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில அவங்க ஜாயின் பண்றாங்க. முடிக்கவே அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிடுது. ஐபிஎம்ல ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோன் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வீட்டுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வெளியில போகவே பிடிக்கல, ஹாஸ்டல் போகவே பிடிக்கல, என்னால எதுவுமே முடியாதுங்கிறத நான் நம்புறேன் அப்படிங்கறத அவங்களோட ஒரே ஒரு விஷயமா இருந்தது. அதாவது அந்த டிராமானால எங்க போனாலும் பயமா இருக்கு, எதுவுமே நம்மளால முடியாதுங்கிறத தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வச்சு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத அவங்களோட மூளையே நம்ப வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பெங்களூருக்கே போக ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து சேலம். சோ அங்க இருந்து அவங்க பெங்களூர் போய் அங்க இருந்து இப்ப வந்து அவங்க யூஎஸ்ல வேலை செய்யறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம எப்படி வெளியில போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்ப என்ன மாதிரியான மனநிலை இருக்குன்னு பாக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருக்கணும். எல்லாமே சரியாதான் இருக்குன்றத நம்பணும். எங்கேயும் ஒரு சின்ன சின்ன பாரமான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வரும்போது நீங்க போயிருவீங்க. அந்த அங்க எதுவுமே வந்து தடங்கள் இருக்காது. மைண்ட்ஃபுல்லா இருக்கீங்கன்னா தடங்கள்ன்றது இருக்கவே இருக்காது. நீங்க வாய்ப்பு வந்து போயிருவீங்க, அவ்வளவுதான். இதுல எனக்கு என்ன நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் அதான் இருக்கும். என்னன்னா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இல்லை. பணம் சம்பாதிக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. நமக்கு என்ன வருதோ அது போதும் போதுங்கிற மனம் சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு ஓகே, இன்னைக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பட் இது எப்போ பிரேக் ஆகுது அப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல நான் இருக்கேன் எப்போன்னு தெரிஞ்சதுன்னா, இப்ப நான் ஒரு சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு போதும் அப்படின்னு நான் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கதே நான் மறந்துட்டேன். இருக்கேன் அப்படிங்கிறது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கண்டிப்பா எனக்கு இருந்தாகணும். ஏன்னா ஒரு மனுஷனா பிறந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. நமக்கு 50,000 போதுன்னு அந்த சுயநலத்தோட இருக்க முடியாது. இப்போ ஒரு நமக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு என்னைய வச்சு சில தேவைகள் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு மேரேஜ் பண்றேன், ஒரு ஒய்ஃப் வராங்க, அவங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கு. ஸோ அவங்க நீட்னஸையும் நான் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இந்த 50,000 எனக்கு பத்தாது. ஸோ நான் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணணும்னா எனக்கு ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் வேணும்னா அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இப்படி கொஸ்டின் போகும்போதுதான் நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கதே எனக்கு தெரியுது. என் மைண்ட் அதை விரும்ப மாட்டேங்குது. இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் சொன்னீங்க, சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் சொன்னீங்க, அவங்க வந்து எனக்கு பயம் இருக்கு வெளியூர் போனா, வெளி இடங்களுக்கு போனான்னு சொன்னாங்க. ஏன்னா என் பொறுத்தளவு எப்படி இருந்துச்சு, நான் அதை கேள்வி கேட்கும்போது என்ன இருந்துச்சுன்னா,
எனக்கு நம்ம பிறந்த வளர்ந்த ஊர்லயே இருந்ததுனால மேக்சிமம் வெளியூர்ல ஜாப் கிடைச்சாலும் அவாய்ட் பண்ணேன். எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பிடிக்கல. அது அவங்களுக்கு வேற மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, உங்களுக்கு பயமா இருக்கு போக முடியலன்னு சொல்லி. எனக்கு பயம்லாம் கிடையாது. எந்த பீப்புள்ஸை பார்த்து நான் பயப்படலாம் மாட்டேன். எத்தனை பேர் வந்தாலும் அவங்ககிட்ட ஜாலியா பேசுவேன், ஜோவியலா பேசுவேன், மைண்ட்ல எதுவுமே வச்சுக்க மாட்டேன். ஆனா அந்த அட்மாஸ்பியர்ல எனக்கு அந்த ஃபீல் பிடிக்கல. ஏன்னா நான் காலேஜ் படிச்ச இடம் அப்படி. நான் சிங்கிளா வளர்ந்ததுனால அங்க அவங்களுடைய அந்த பிஹேவிங், அந்த ஒரு நம்ம நீட்டா இருப்போம். நம்ம ஒரு ஒரு மத்த பீப்புளோட நம்ம இது பண்ணும்போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுடைய பிஹேவிங் நமக்கு ஒத்து போகாது இல்லைங்களா. அப்போ அட்டாக் ஆன அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா, அப்போ வெளி இடங்கள் போனாலே அந்த ஒரு ஃபீலிங், அந்த அட்மாஸ்பியர் ஃபீலிங், அந்த பீப்புள்ஸ் பிஹேவிங் ஃபீலிங், அந்த ஃபீலிங்ஸ் அட்டாச் ஆனதுனாலதான் நான் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கேன். ஸோ இதை எப்படி வெளியில போறது? ஏன்னா இது எப்பவுமே நம்ம அப்படி இருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நம்ம நல்லா இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நம்மளுக்கு அகெயின்ஸ்டான ஃபீலிங்ஸ் உள்ளவங்களும் இருப்பாங்க. நம்ம நீட்டா இருக்கோம்னா நீட் இல்லாத பீப்புள்ஸும் இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ இதுதான் வேர்ல்டு. நான் அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதானே நான் அடுத்த ஸ்டெப் போனோம். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு பிரேக் ஆகுது இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குது. நான் அந்த மாற்றத்தை விரும்ப மாட்டேங்குது. ஒரு புது இடம், ஒரு ஜாப் போறேன், ஒரு ஒரு வேற ஸ்டேட்டுக்கு போனா கூட அது மைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த அட்மாஸ்பியரை அக்செப்ட் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ என்னோட ப்ராப்ளம் என்னங்கிறது புரிஞ்சுதான். நான் மேக்ஸிமம் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சோ இப்ப சங்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத நான் நம்புறேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, சில நேரம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால அதை எடுத்துக்க மாட்டோமோ அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன கேள்விகளா நம்மளுக்குள்ள ஓடும் போது நம்ம அடுத்த வாய்ப்புகளையே மிஸ் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ நம்ம இங்க ஒரு வாய்ப்பு வருது, ஆனா இந்த இடத்துல இருந்து நம்ம போவேணாம், இந்த ஊருக்குள்ளேயே இருந்துடலாம், இதை எப்படி பிரேக் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. சோ இப்ப நம்ம பேசுற டாபிக் எல்லாமே என்னன்னா, இது மனசு ரீதியா ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இது சார்ந்துதான் நம்மளுக்கு ஹெல்த்தும் பாதிக்கப்படுங்கிற அந்த அவேர்னஸையும் நம்ம கொண்டு தரணும். மனசு ஃபர்ஸ்ட் நிம்மதியா வச்சுக்கணும். இது ஏன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம விழுந்ததுல இருந்து சொல்றேன், ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அந்த அழுத்தம் வருது இல்லையா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம பண்ணலங்க போதே ஒரு அழுத்தம் நமக்குள்ளே, நாமளே சும்மா இருந்தாலும் அந்த அழுத்தம் வந்துருது. ஸோ ஏஜ் ஆக 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 அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மேலும் எக்ஸ்டர்னல் இருந்து ப்ரெஷர் நமக்கு அறியாம வந்துருது. சோ வர 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 இது என்ன செய்யுதுன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யுதுன்னா உடல்ல போய் பாதிக்குது. அது நிறைய இடங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதா புரியுது. ஏன் முந்திலாம் நல்லா தானே இருந்தோம், இப்ப ஏன் ஏதாவது ஒண்ணு ரொட்டேட். நீங்க நேத்து கூட ஒரு கொஸ்டின் குரூப்ல போட்டிருந்தீங்க, அடிக்கடி வருதா, எத்தனை நாள் வருது அப்படின்னு சொல்லி. அப்போ அடிக்கடி ரீசன் என்னங்கும் போது நமக்கு புரியுது, அப்ப நம்ம மைண்ட் தான் ப்ராப்ளம், நான் அந்த ஜோனை விட்டு போவாதான் எனக்கு இந்த ரீசன். சோ இது அடுத்த மத்தவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது அடுத்த ஸ்டெப் பாடியை தான் தாக்குது, உடம்பதான் தாக்குது அப்படிங்கிறது புரியுது, நல்லாவே புரியுது. சோ இங்க நிறைய பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து வெளியில வரணும். அதுக்கு மேம் தான் ஒரு நல்ல வழியை சொல்லும். ஓகே, அதாவது அந்த சொல்யூஷன் பார்ட் நான் எடுத்துக்கிறேன், நீங்க அதை எதுவும் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இது உங்க கருத்து. ஓகே, அதாவது கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா வெளியில வரணும் அப்படிங்கிறது உங்க கருத்து. இந்த கருத்தை எல்லாருமே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க மனசை நிம்மதியா வச்சுக்கணுங்கிறதுக்கு நீங்க ஒரு கருத்தை உருவாக்குங்க. எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை உருவாக்குங்க. நீங்க ஒரு கருத்தை கொண்டு வாங்க. உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் சரின்னு நம்புங்க. எல்லாருமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ, என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கோ, என்ன மாதிரி மனிதர்கள் கிடைச்சிருக்காங்களோ, என்ன மாதிரியான சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கோ அதுதான் சரி, அதான் சூப்பர். அதுக்காக தான் நீங்க இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க. இதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும்ன்றதுதான் நீங்க சொல்லிக்கணும். அதாவது இப்போ சங்கர் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டு அவர் எவ்வளவு தூரம் பேசும்போது அது அது அவரோட கருத்து, அவ்வளவுதான். இதே மாதிரி அவங்கவுங்களுக்கு 1000 கருத்து இருக்கும். அப்ப நம்ம பக்கத்துல இருக்கவங்களை கேட்கும் போது ஒருத்தவங்கள்ட்ட நீங்க ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கீங்க, கேட்கும் போது அதை லிசன் பண்ணிக்கணும். லிசன் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்து வராம பாத்துக்கணும். அப்ப லிசன் பண்ணிட்டு அவர் சொல்றதா சரின்னு உங்களால சொல்ல முடிஞ்சா சூப்பர், அவ்வளவுதான். உங்க லைஃப்ல நீங்க எப்பவுமே நல்லாதான் இருப்பீங்க.
அவங்க யார் ஒருத்தங்க உங்கள்ட்ட பேசுறாங்களோ பேசும்போது அதை உள்வாங்கிட்டு அவர் சொல்றதுதான் நீங்க சரின்னு சொல்லணும். ஏன் அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து இது எல்லாமே உருவாக்கப்பட்டது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து, இன்னொருத்தங்களுக்குள்ள இருக்கிற கருத்து எல்லாமே நம்ம வந்து அவங்கவுங்க அனுபவங்கள்ல இருந்தா எடுத்துக்கிட்டோம். இந்த உலகத்துல எதுவுமே உண்மை பொய் கிடையாது. எது உண்மைன்னா உங்க மனசு நிம்மதியாகிற அந்த தருணத்துக்காக என்ன வேணாலும் சொல்லலாம், அதுதான் உண்மை. சோ இங்க வந்து யாரும் யாரையும் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியாது. சமாதானப்படுத்துறது யாருன்னா நீங்க மட்டும்தான். உங்களே நீங்க தான் சமாதானப்படுத்திக்கணும். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரி, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்களோ அதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லதான் உங்க மனசு சமாதானம் ஆகும். அந்த சமாதானத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதிகப்படுத்தி நம்மளை சுத்தி இருக்கவங்க அதை தப்பா பாக்குறாங்கன்னா கவலைப்படக்கூடாது. அதை கவலைப்படாம இல்ல அவங்க சரியாதான் பாக்குறாங்கன்னு நீங்க அந்த இடத்துலயும் மாத்த கத்துக்கணும். அப்படி நம்ம கத்துக்கிட்டோம்னா அந்த மனசு ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப்க்கு நிம்மதியை ரீச் பண்ணும்போது, இது இன்னும் நிறைய இருக்கு, 100 ஸ்டெப் இருக்கு. ஒரு நிம்மதிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம்ல, அப்படிலாம் இல்ல, ரீச் பண்ணிடலாம். நீங்க இந்த வாழ்க்கையை வந்து அழகா வாழ்ந்துடலாம். கண்டிப்பா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு வந்து என்னன்னா சின்ன சின்ன டெக்னிக் தான், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம லேர்ன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் நிம்மதி மட்டும்தான் முக்கியம், மத்த தியரி எதுவுமே உண்மை இல்லைங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஃபீல் பண்ணணும். நிம்மதிக்காக தான் நம்ம வாழணும். நிம்மதிக்காக நீங்க வாழும்போது நம்புற விஷயத்த உங்க நிம்மதிக்காக நீங்க மாத்தி அமைச்சிடணும். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கமே வரல, ஒரு மாதிரி உங்களுக்கு பேக் பெயின், ஒரு கஷ்டமா இருக்கு, ஒரு அன்ஈஸியா இருக்கு அப்படின்னா உடனே நீங்க எப்படி நம்பணும்னா, நாளைக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, ஸ்கில் வைஸ் யோசிங்க, இல்லைன்னா மெட்டீரியலிஸ்ட் வைஸ் யோசிங்க, இல்ல ரிலேஷன்ஷிப் வைஸ் யோசிங்க. நாளைக்கு உங்க குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் வரப்போகுது, எல்லாரும் சூப்பரா உங்களை வந்து பாராட்ட போறாங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுது. அதுக்காக தான் உங்க பாடியில வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ், ஸ்ட்ரென்த் வந்துட்டு இருக்கு. நீங்க நினைக்கிறது தானே. சோ நம்ம நினைக்கிறத நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரி நினைச்சுக்கணும். நம்ம நினைக்கிறத நமக்கு ஏதோ ஆறுதல் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கணும். யாரோ ஒருத்தங்க சொன்னதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்க கூடாது. யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க, பாருங்க நேத்து டீ காஃபி சாப்பிட்டுருக்கீங்க, அதனால உங்களோட சுகர் லெவல் அதிகமாயிருக்கு, இது மனசை வருத்தப்படுத்துது, எடுத்துக்கவே வேணாம், அது நமக்கு வேண்டவே வேண்டாம். நான் டீ காஃபி குடிச்சேன் அதனால நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், டீ காஃபி குடிச்சேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா ஓகே, கவலை இல்ல. இப்ப அவங்க இன்னொருத்த வீட்டுல யாரோ ஏதோ சாப்பிட்டாங்க, நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுதான் சரியான உணவு, நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதான் சரியான இது. என்ன உங்கள்ட்ட இருக்கோ அது மட்டும்தான் அருமையான வாழ்க்கை அப்படிங்கறத அந்த ஃபீலா மாத்தணும். அந்த ஃபீலுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். அதுக்குள்ளதான் உங்களோட ஆரோக்கியம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. சோ எல்லாருமே அவங்களுக்கு தோன்றதை ரெஸ்பெக்ட் பண்றது, கூட இருக்கிற ஒருத்தங்களுக்கு தோன்றதையும் ரெஸ்பெக்ட் பண்றது, அவங்க சொல்றதும் சரி நீங்க சொல்றது, அவங்கள நிம்மதிப்படுத்துறது, நம்மளை நிம்மதிப்படுத்துறது, இதை மாத்திரம் ப்ராப்பரா நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நோய்ங்கிறது எந்த இடத்துலயும் உங்களை பாதிச்சிடாது. அப்படிங்க எல்லா இடத்துலயும் நம்ம நல்லாதான் இருப்போம். சோ நம்ம ஆரோக்கியமா தான் இருப்போம். அதை மட்டும் நம்ம திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் அழகா கொண்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். சோ இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இதெல்லாம் உண்மையா, என்ன தோணுது உங்களுக்கு? யாரோ ஒருத்தங்க ஒரு சின்ன ஆஹ் உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த சேட்ல நீங்க சும்மா ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத. அம்மா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம், இறை உண்மை சொல்லுங்க. வாழ்க்கை வந்து கோலை நோக்கி போகுதா நிம்மதியை நோக்கி போகுதா? உங்களுக்கு எது முக்கியம்? உங்களுக்கு எது இருந்தா நல்லா இருக்கும்? என்னது? உங்களுக்கு எது முக்கியம்? உங்களுக்கு எது இருந்தா நல்லா இருக்கும்? எனக்கு எப்போதும் நிம்மதியா இருந்தாலே ஓகே தான். கோல் தானே இங்க லைஃப மூவ் பண்ணணும்னு சொல்றாங்க எல்லாருமே. இப்ப நீங்களும் அப்படித்தானே சொல்ல வர்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எதையாவது யோசிக்கல, பர்பஸ் இல்லைன்னா இந்த லைஃப்ல இருந்து நம்ம வந்து அன்குவாலிஃபைட் ஆயிடுவோம். ஓகேங்களா? இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நம்ம எதையாவது யோசிக்கலன்னா இந்த வாழ்க்கை நமக்கு இல்ல, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப யோசிக்கணுங்கிறது என்னன்னா நிம்மதிக்காக கூட யோசிக்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்க வந்து யோசனை இல்லாம இருக்க முடியாது. உங்களுக்கு யோசனை வரும். எப்படி யோசனை வரும்னா, பக்கத்து வீட்டுல ஒரு சண்டை நடந்திருக்கும், அந்த யோசனை கூட வரும். இல்ல உங்க ஃப்ரெண்ட் ஏதோ அமெரிக்கால போய் இப்ப செட்டில் ஆகி அவர் நல்லா வாழ்றாரு, உங்களே கூப்பிடுறாரு, அது கனெக்ட் ஆனீங்கன்னா அது கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா எது சந்தோஷமா இருக்கோ அந்த யோசனை மனசுக்கு நிம்மதி கொடுக்குது இல்லையா? ஓகே. சோ இப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் கருத்துக்கள்ல. ஆனா அவங்களுக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா நிம்மதி இருக்கும். இல்ல இங்க நிம்மதி நம்மள்ட்ட எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம வெளியேந்து யாருக்கும் சொல்லி நமக்கு வரணுங்கிறது இல்ல.
நிம்மதி சந்தோஷம் நம்மள்ட்ட பிறப்புறவு எப்படி பிறந்தோமோ அப்படிதான் நம்மள்ட்ட இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அவங்க ஒரு கோல்னு வர்றாங்கன்னா அந்த கோல் நம்ம பிக்ஸ் பண்றோமா இல்ல பிக்ஸ் பண்ணியே நம்ம பிறகுறோமா? சோ இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, கோல்ன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்றோமா, ஃபிக்ஸ் பண்ணியே பிறக்கிறோமா அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? சோ நீங்க பிறக்கும் போது உங்க பேரண்ட்ஸ் மேபி முடிவு பண்ணலாம், சின்ன வயசுல நீங்க எதை படிக்கணும், எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 13 வயசு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்களோ அந்த இமோஷன்ஸ்க்கு அது மாதிரி தான் இருக்கும். 13 வயசுக்கு மேல உங்க சிந்தனைகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க எதை படிக்கும் போது விருப்பப்பட்டு படிச்சீங்களோ, இல்ல எந்த ப்ரொஃபஷனை கவனிச்சீங்களோ, இல்ல எந்த கெரியர் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு உருவாகும் 13 வயசுக்கு மேல. இப்ப உருவாகும் போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதோட சிந்தனைகள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல பிக்ஸ் ஆகும். இல்ல அதான் இப்ப நம்ம அதான் பிக்ஸ் பண்றோம்னு சொல்றீங்க, நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு பிறக்கலன்னு சொல்றீங்க, அப்படித்தானே சொல்ல வர்றீங்க? ஆமா கண்டிப்பா. நீங்க வந்து அதாவது இப்ப நம்ம என்ன கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இதுதான் உண்மைன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுதான் உண்மையா இருக்கும். ஓகே, அது உங்களை பொறுத்த வரைக்கும். இப்ப இங்க வந்து நம்ம எல்லாருக்கும் அவங்கவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறோமா, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு என்ன மாதிரி சிந்தனைகளை கொடுக்குறீங்களோ அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் தான் மூளையில உருவாகும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சா? அதனாலதான் ஹெல்த்ங்கிறது நம்ம வந்து அந்த இடத்துல ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறது ப்ராப்ளமா பார்க்காம நீடா பார்த்தோம்னா அது நம்மளோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நம்மளை மாத்தி விடுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கோமா அப்படிங்கறத மாத்திரம் தான் இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? சோ இங்க இது உங்களோட அவுட் ஆஃப் செக்ஷன் நினைக்கிறேன். ஓகே, சோ இப்ப நம்ம என்னன்னா சாரி நம்ம ஓகே, சோ எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு நிறைய தோணும், பேச தோணும், ஆர்கியூ பண்ண தோணும். அதுக்கான லைக் மைண்டட் பீப்புளை பிடிச்சுக்கணும். நம்ம அதே டாபிக்கோட பேசுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, நம்ம போய் அவங்கள்ட்ட கனெக்ட் ஆயிடணும். பேசிட்டே இருக்கிறது பிடிச்சிருக்குன்னா அந்த பீப்புளோட போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த உலகம் எல்லாத்துக்குமே வந்து பொதுவான விஷயங்களை தான் கொடுத்துருக்கு, நம்ம போய் எங்க கனெக்ட் ஆகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, சோ எனிவே தேங்க்யூ சோ மச். இப்ப வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களோட கருத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா லேர்னிங்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்க எங்க ஓப்பன்னஸ்ல இருக்கீங்களோ, ஓப்பன்னஸ்னா ஆமா இந்த புதுசா நான் என்னால கத்துக்க முடியும். ஏன்னா இங்க மோஸ்ட்லி வந்து அன்லேர்ன் பண்ணா மட்டும்தான் இந்த தியரி வந்து உங்களுக்கு புரியும். அன்லேர்ன்னா நம்ம 1000 விஷயத்த கத்து வச்சுட்டோம், அதைய வந்து அதோட டிராவல் பண்ணணும்னு நம்ம நினைக்குவோம். ஆனா அதை அன்லேர்ன் பண்ணணும், அதுல இருந்து வெளியில வரணும். அந்த வெளியில வந்து மனசுங்கிறது மூலமா எல்லாத்தையுமே மாத்தி அமைக்க முடியும்னு எத்தனையோ புத்தகங்கள் படிச்சுக்கலாம். ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஏன்னா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை சார்ந்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் ஆரோக்கியமா வாழ முடியும். அதுக்கு நிம்மதியை வந்து அதிகப்படுத்தணும், அதுக்கு நிறைய நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதை லேர்ன் பண்ணுவோம், மறுபடியும் நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். சோ நாளைக்கு செஷன்ல நம்ம சின்ன சின்ன டெக்னிக்கையும் சேர்ந்து கத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ சோ மச். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சரி மேம், நன்றி.